தமிழர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. அதுல 2 வழிகள் இருந்தது. ஒன்னு சில்க் ரோடு, அது இப்பவும் இருக்கு. இன்னொன்னு வந்து ஸ்பைஸ் ரோடு. கடந்த 100 ஆண்டுகள்ல வந்து படிப்புக்கு வந்து தமிழர்கள் அதிக மதிப்பு கொடுத்தார்கள். இதுல 2வது பிரிவை நம்ம விட்டுவிடலாம். ஏனால் அவர்கள் ஆர்வமே வந்து சரியான தொழிலை அவர்களுக்கு அமைத்து கொடுத்துவிடும். ஆனால் முதல் பிரிவினர் வந்து நீங்க தொழில் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பணத்தை வந்து முதலில் வைக்காதீங்க. தொழில் செய்வதற்கு 3 அடிப்படையான விஷயம் இருக்கு. நாம தொழில் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்வமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா என்னை அணுகுபவர்கள் வந்து தொழில் செய்வதற்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படும், அந்த முதலீடுக்கு ஏற்ற தொழிலை சொல்லுங்கள், இப்படி பணத்தை வந்து முதலீடுடன் தொடர்பு படுத்தியே வந்து பேசிட்டு வராங்க. ஸோ அவர்களுக்கான ஒரு பயன் அளிக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் நம்ம இதை வந்து போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு தொழிலை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில் பெரிய அளவில் வணிகம் செய்தவர்கள் தமிழர்கள். அதற்கு காரணம் நம்மளுடைய இருப்பிடம், ஒரு அமைதியான ஒரு இருப்பிடம் நமக்கு வந்து அமைந்தது. அது தவிர்த்து கடலின் ஓரத்தில் நம்ம இருந்ததனால் உலகம் முழுவதும் கடல் வழியாக நம்ம வந்து வணிகம் செய்திருந்தோம். நாம் அமைத்திருந்த வணிக பெயர் வந்து வணிக ரோடு. இப்போ எப்படி ரோடுக்கெலாம் பெயர் இருக்கோ, நேஷனல் ஹைவேஸில் வந்து நம்பர் போட்டு கொடுக்குறாங்களோ, அது மாதிரி உலகத்தில் 2 வழிகள் இருந்தது. ஒன்று சில்க் ரோடு, அது இப்போவும் இருக்குது, சைனாவோட கண்ட்ரோலில் இருக்குது. இன்னொன்று வந்து ஸ்பைஸ் ரோடு, மசாலா ரூட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து தமிழர்கள் கையில் வந்து இருந்தது. அதன் பிறகு நம்ம தொழிலை விட்டு வெளியே வந்துட்டோம், இல்லை தள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆட்சி அதிகாரங்கள்லாம் தமிழர்கள் கையிலிருந்து போனதற்கு பிறகு தொழிலும் கையிலிருந்து போச்சுன்னு சொல்லலாம். இப்போது சமீப வரலாறுன்னு எடுத்துட்டிங்கன்னா, கடந்த 100 ஆண்டுகளில் வந்து படிப்புக்கு வந்து தமிழர்கள் அதிக மதிப்பு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு வேலைக்கு செல்வதற்காக மதிப்பு கொடுத்தாங்க. இப்போ வந்து பலருக்கும் தொழில் அப்படிங்கிறது ஒரு செய்ய தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஒரு 25 வயதிலிருந்து லட்சக்கணக்கில் சம்பாதித்தவர்கள் ஒரு 40-45ன்னு வரும்போது அவர்கள் வேலை செய்யும் அலுவலகங்களில் சிக்கல்கள் இருக்குது, ஈகோ கிளாஷஸ் இருக்குது, பெரிய திறமைசாலிகளாக இருப்பாங்க. அவர்களை விட குறைந்த வயது, குறைந்த அனுபவம், குறைந்த திறன் இருப்பவர்களிடம் வந்து இவங்க ரிப்போர்ட் செய்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படலாம். இல்லை வேறு ஏதாவது அழுத்தங்கள் வரலாம். அதனால் தொழிலுக்கு வரணும் நினைப்பவர்கள் பெரும்பான்மையோர் இருக்காங்க. இது தவிர்த்து ஆர்வத்துடன் வருபவர்களும் இருக்காங்க. ஸோ 2 பிரிவும் இருக்காங்க. இதில் 2வது பிரிவை நம்ம விட்டுவிடலாம். ஏன்னால் அவர்கள் ஆர்வமே வந்து சரியான தொழிலை அவர்களுக்கு அமைத்து கொடுத்து விடும். ஆனால் முதல் பிரிவினர் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னாலே முதலீடை தான் முதலில் வைக்கிறார்கள். என்னிடம் வந்து ஒரு 20 லட்சம் இருக்குது, 50 லட்சம் இருக்குது, இதில் நான் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி வராங்க. தொழில் செய்வதற்கான நோக்கமே பணம் சம்பாதிப்பது தான் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அவர்களுக்கெல்லாம் நான் சொல்கின்ற ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்கள் தொழில் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பணத்தை வந்து முதலில் வைக்காதீங்க. அதே மாதிரி பணத்தை சம்பாதிக்கணும் என்பதையும் முதலில் வைக்காதீங்க. தொழில் செய்வதற்கு 3 அடிப்படையான விஷயம் தேவை. பணம் வந்து கடைசி தான். பணம் இல்லாட்டா கூட இங்கே தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தொழில் செய்வதற்கு 3 விஷயம் வந்து அடிப்படையாக தேவை. ஒன்று வந்து அந்த தொழில் சார்ந்த அறிவு, அதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம் அனுபவம், அந்த தொழில் சார்ந்த அனுபவம் வந்து நமக்கு இருக்க வேண்டும். 3வது மிக முக்கியமாக நெட்வொர்க் இருக்கணும். உங்ககிட்ட வந்து நெட்வொர்க் இல்லை அப்படின்னா உங்களால் பெரிய அளவில் எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ இந்த 3ம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தொழில் தொடங்க வர வேண்டும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று குறைபாடாக இருந்தால் அதில் கவனம் செலுத்திவிட்டு அதன் பிறகு நீங்கள் தொழிலுக்குள் வரணும். அந்த ஒரு புள்ளியை வந்து சரி செய்து விட்டு நீங்கள் தொழிலுக்குள் வரலாம். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, தொழில் எங்கேயுமே ஓடி போக போவதில்லை. இங்கே வந்து பல தொழில்கள் இருக்குது. நாம் தொழில் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற இது அளவில் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ தொழில்கள் இங்கே தான் இருக்க போது, தொழில்கள் தான் இந்த உலகத்தை இயக்க போகுது. ஆனால் நமக்கான தொழில் என்ன அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதில் நிறைய பேர் தொழில் செய்ய விரும்புபவர்கள் முன்னாடிலாம் என்னென்னா, படித்து முடிச்சுட்டு வேறு எதுவும் வேலை இல்லை அப்படின்னா தொழிலுக்கு போவாங்க. அப்படி ஒரு கேட்டகரி இருந்தது. இப்போ ஒரு புது கேட்டகரி வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல பொறுப்பில் இருப்பார்கள், நல்ல பதவியில் இருப்பார்கள், அவர்களுக்கு தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் வருது. ஸோ அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது இதுதான் நான் சொல்கிறேன். இந்த நான் சொன்ன அந்த 3 விஷயம், அந்த தொழில் அறிவு, அனுபவம், நெட்வொர்க் அப்படி இல்லை இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் தொழில் தொடங்கலாம். இதில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருங்கள். உங்கள் நிறுவனத்திற்கு சிறப்பான பங்களிப்பை செய்து கொண்டே இருங்கள். ஆனால் வார இறுதி நாட்களில் இந்த 3ல் எது உங்களுக்கு குறைபாடாக இருக்கிறதோ,
சில பேருக்கு 3மே குறைபாடாக கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வார இறுதி நாட்களில் உங்களுக்கு ஓய்வு இருக்கும் நேரத்தில் கூடுதலாக முயற்சி செய்து இந்த 3ஐயும் நீங்கள் கட்டமைக்க வேண்டும். இதை கட்டமைத்ததுக்கு பின்பு தான் நீங்கள் அந்த வேலையை விட்டு தொழிலுக்கு செய்ய வரலாமா கூடாதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பேரலாக நாம் வந்து ஒரு பிஸ்னஸை பண்ணலாம், பணம் போட்டு பண்ணலாம், ஒரு ஆளை போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதுலேயும் நமக்கு ஒரு கணக்கு வேணும். உங்களுடைய சம்பளத்தில் 10% மட்டும் எடுத்து வைத்து அந்த தொழிலை பயிற்சித்து பாருங்கள். அதை பயிற்சித்து பார்த்து அது உங்களுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோவை கொடுக்குது, நீங்கள் போட்ட பணத்துக்கு வந்து உங்களால் பணம் எடுக்க முடியுது அப்படின்னா தொழிலுக்கு வாங்க. இதில் நம்ம மிக நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு தொழிலை கட்டமைக்கிறது அப்படிங்கிறது ஆட்களை எடுத்து போடுவதோ, பொருட்களை வாங்கி வைப்பதோ, ஒரு கட்டிடத்துக்கு வாடகை கொடுப்பதோ கிடையாது. உள்ளார்ந்தமாக உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு 20 வருடம் 25 வருடம் வந்து நீங்கள் ஒரு வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு சம்பளம் வாங்கி மட்டும்தான் பழக்கம் இருக்கும். சம்பளம் கொடுத்து பழக்கமே இருக்காது. ஏன்னா உங்களுடையதே ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் கையிலேருந்து பணத்தை கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு வலி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சம்பளதாரர்களுக்கு. ஸோ நீங்கள் முதல்ல தொழில் அப்படின்னு பழகும் போதே இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் பழக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 10% எடுத்து சம்பளம் கொடுத்தும் வாடகை கொடுத்தும் ஒரு தொழில் எப்படி இயங்குது, உங்களால் எப்படி இயக்க முடியுது, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கே ஒரு காலம் பிடிக்கும். அப்போவே நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். தொழில் செய்வது உங்களுக்கு ஏற்றதா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்படியும் மீறி அந்த தொழில் நன்றாக போச்சு அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் வேலையிலிருந்து விடுபட்டு முழு நேரமாக தொழிலுக்கு வருவதற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து எதுவுமே பணத்தை முன்வைத்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. பணத்தை முன்வைத்து செய்யும் போது ஏதாவது சிறு தோல்வி பணம் அடிப்படையில் வந்தாலுமே நம்ம வந்து துவண்டு போய்விடுவோம். ஸோ நீங்கள் வந்து எந்த தொழிலை செய்தாலும் அதில் ஒரு சமூக அக்கறை இருப்பது போல் பார்த்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படி பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள், பெரிய பதவியில் இருப்பவர்கள், பெரிய சம்பளம் வாங்குபவர்கள் தொழில் அப்படின்னு வரும்போது நான் டீ கடை வைக்கட்டா, பால் ஊத்தட்டா, இந்த மாதிரி ஃபிசிக்கல் எவிடன்ஸ் உள்ள தொழில்களாக தான் பார்க்குறாங்க. அதுதான் தொழில் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தங்கள் துறையிலேயே வந்து பெரிய வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா நம்ம பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்போம். அதில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம எடுத்து கையாளும் போது நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது வந்து அதன் தொடர்புடையதாக தான் இருக்கிறதே தவிர பரந்துபட்ட ஒரு அறிவாக இல்லை. ஸோ நீங்கள் தொழில் செய்யணும்னு வர்றீங்கன்னா அது வருவதற்கு முன்பே முழுமையாக ஒரு தொழிலை நம்ம நிறுவிவிட்டு வர வேண்டும். அந்த தொழில் கண்டிப்பாக ஃபிசிக்கல் எவிடன்ஸ் கொடுப்பதற்காக டீ கடையோ ஒரு பால் ஊத்துற ஒரு நிலையமாகவோ இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு துறையில் இருக்கிறீங்க, அதில் 20 ஆண்டுகள் வந்து நீங்கள் அனுபவம் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதன் மேலவே ஒரு அழகான கட்டிடத்தை வந்து நீங்கள் கட்டணும். ஸோ இப்படி தொழில் தொடங்குவதற்கு பல அடுக்குகள் இருக்குது. இதில் ஏதாவது பற்றி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால், எதை பற்றியாவது நாங்கள் பேச வேண்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம தொடர்ந்து தொழில்களை பற்றி தான் பேச போகிறோம், தொடர்ந்து பொருளாதாரத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதற்காக தான் இந்த சேனல் இருக்குது. நம்ம தொடர்ந்து சந்திப்போம், பயணிப்போம். நன்றி.